ஹாய் ஆபிசர்ஸ். அலகு 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் 20 கேள்விகள் இடம்பெறும் இல்லையா? இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளில் பொருளாதார வளர்ச்சி அவற்றின் தாக்கமும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு பொருளாதாரம். அறிமுகம். இந்தியாவில் மாநிலங்களின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சி ஒரே மாதிரியாக இல்லைங்கிறாங்க. பரந்த பிராந்திய வேறுபாடுகள் உள்ளன. மேற்கு மற்றும் தெற்கு பகுதியில் மற்ற பகுதிகளை விட சிறப்பாக உள்ளன அப்படிங்கிறாங்க. அதாவது பரந்த பிராந்திய வேறுபாடுகள் இருக்குது. மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் தான் மற்ற பகுதிகளை விட பொருளாதாரம் சிறப்பாக உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு புவியியல் ரீதியாக 11வது பெரியது மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் 3வது பெரியதாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு புவியியல் ரீதியாக எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னா 11வது இடத்துல இருக்குது. மக்கள் தொகை அடிப்படையில் சொன்னால் அது 3வது பெரிய இடத்துல இருக்குது. தமிழ்நாடு புவியியல் ரீதியாக 11வது இடம், மக்கள் தொகை அடிப்படையில் 3வது இடத்தை நம்ம தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. அடுத்தது, தமிழகம் பல சாதனைகளை படைத்துள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பங்களிப்பில் அடிப்படையில் இது 2வது இடத்தில் உள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 2வது இடத்துல உள்ளது. தமிழ்நாடு புவியியல் ரீதியாக எத்தனாவது இடம்னா 11வது இடம், மக்கள் தொகை அடிப்படையில் 3வது இடம், மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பங்களிப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு 2வது இடம். இது டைம் இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். 2வது இடத்துல உள்ளது. அதுக்கப்புறமா தனிநபர் வருமானம், முதலீடு, அந்நிய நேரடி முதலீடு பிடிஐ மற்றும் தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றின் அடிப்படையில் 3வது இடத்தில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த இடத்துல 3வது இடத்துல இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2வது இடம், மக்கள் தொகை அடிப்படையில் 3வது இடம்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் தனிநபர் வருமானம், முதலீடு, அந்நிய நேரடி முதலீடு மற்றும் தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றின் அடிப்படையிலும் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. இது பொருளாதார சுதந்திரம் மிகுந்த மாநிலமாக பொருளாதார சுதந்திரத்தால் தரப்படுத்தப்பட்டுள்ளது. இது நம்ம தமிழ்நாடு. சமூக மற்றும் சுகாதாரத்துறையிலும் தமிழ்நாடு பல மாநிலங்களை விட சிறப்பாகவும் சுகாதாரம், உயர்கல்வி, ஐஎம்ஆர் மற்றும் எம்எம்ஆர் ஆகியவற்றின் அடிப்படையில் தேசிய சராசரியை விடவும் சிறப்பாக நம்ம தமிழ்நாடு விளங்குகிறது. அடுத்தது, தமிழ்நாட்டின் தமிழக பொருளாதாரத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, 2005ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் எஸ்ஜிடிபியின் வளர்ச்சி மிக வேகமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஜிடிபியின் வளர்ச்சி 2005 முதல் மிக வேகமாக உள்ளது. 2வது, மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் வறுமை ஒழிப்பு வேகமாக உள்ளது. 3வது, இந்தியாவின் ஏழை மக்கள் தொகையில் தமிழ்நாடு ஒரு சிறிய விகிதத்தை தான் கொண்டுள்ளது. இதெல்லாம் தமிழக பொருளாதாரத்தின் சிறப்பு அம்சங்கள். 4வது, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது பெரிய பங்களிப்பில் உள்ளது. இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா 2வது இடத்தில் வகிக்கிறது. 5வது, மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. ஆதாரம் எது அப்படின்னா யுஎன்டிபியுடைய 2015 ஆதாரம் சொல்லுகிறது. மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனாவது இடம்னா 3வது இடத்தில் உள்ளது. 6வது பாயிண்ட்டு, முதலீடு செய்யப்பட்ட மூலதனம், அதாவது ரூபாய் 2.92 லட்சம் கோடி மற்றும் மொத்த தொழில்துறை உற்பத்தி மதிப்பு ரூபாய் 6.19 லட்சம் கோடி அடிப்படையில் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. முதலீடு செய்யப்பட்ட மூலதனம் மற்றும் மொத்த தொழில்துறை உற்பத்தி மதிப்பு அடிப்படையில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தை வகிக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா 3வது இடத்தை வகிக்கிறது. முதலீடுன்னா 3வது இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டின் 17% பங்கு மற்றும் தொழில்துறை தொழிலாளர்கள் கொண்ட தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் மாநிலங்களில், அதாவது 16% பங்கு மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. அதாவது நாட்டில் 17% பங்கு மற்றும் தொழில்துறை தொழிலாளர்கள் கொண்ட
தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு எத்தனாவது இடம் வகிக்கிறதுனா முதலிடம் வகிக்கிறதா இருக்கிறது. 8வது, நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. எந்த அறிக்கையின்படின்னு கேட்டாங்கன்னா நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எந்த இடத்தை வகிக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா 3வது இடத்தை வகிக்கிறது. அடுத்தது 9, உயர்கல்வியில் தமிழ்நாட்டின் மொத்த சேர்க்கை விகிதம் அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில்தான் அதிக எண்ணிக்கையில் பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. 11, புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான முக்கிய மையமாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது. 12, தமிழ்நாடு வணிக மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் அதிக கடன் வைப்பு விகிதமும் உள்ளது. 13, MSMEக்கள் தாக்கல் செய்த முதலீட்டு திட்டங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாடு பொருளாதாரத்தின் சிறப்பு அம்சங்களை பார்த்தோம். அடுத்தது தமிழ்நாடு பொருளாதாரத்தின் செயல்திறன். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற சில மாநிலங்கள் சில பொருளாதார குறிகாட்டிகளில் சிறப்பாக செயல்படுவதாக தெரிகிறது. எதுனா குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா. கல்வியறிவு, IMR மற்றும் MMR ஆகியவற்றில் கேரளா தான் முதலிடத்தில் உள்ளது. கேரளா முதலிடத்தில் இருக்குது. IMR மற்றும் MMRல இந்தியாவில் கேரளா முதலிடத்தை வகிக்கிறது. சமீப ஆண்டுகளில் சுகாதாரம், உயர்கல்வி, MSMEக்களில் வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகிய துறைகளில் தமிழகத்தின் செயல்பாடுகள் மற்ற மாநிலங்களை விட சிறப்பாகவும் முன்னோடியாகவும் உள்ளது. தமிழ்நாட்டின் ஒப்பீட்டளவில் வெற்றிக்கான காரணங்கள் சமூக கொள்கைகளை மக்கள் தொகையின் பெரும் பகுதியை உள்ளடக்கியதாக விரிவுபடுத்துவதில்தான் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக பொது விநியோக அமைப்பு, மதிய உணவு மற்றும் பொது சுகாதார உள்கட்டமைப்பு ஆகியவை தான் உலகளாவிய கவரேஜை கொண்டுள்ளதா இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சுகாதார குறியீட்டில் தமிழகம் 3வது இடத்தில் உள்ளது. சுகாதார குறியீட்டில் தமிழகம் எத்தனாவது இடத்தில் உள்ளது? 3வது இடத்தில் உள்ளது. சுகாதார குறியீடு அறிக்கையில் கேரளா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக தமிழகம் 3வது இடத்தில் உள்ளது. சுகாதார குறியீட்டில் முதல் மாநிலம் கேரளா, 2வது மாநிலம் பஞ்சாப், 3வது மாநிலம் தமிழகம் 3வது இடத்தில் உள்ளது. பிற மாநிலங்களை விட நியோநேட்டல் இறப்பு விகிதம் 14 குறைவாக உள்ளது மற்றும் 5 வயதுக்குட்பட்ட இறப்பு விகிதம் 2014இல் 21 இருந்து 2015இல் 20ஆக குறைந்துள்ளது. இது எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். இதனால் இந்த ஆண்டு இந்த 21 அதாவது விகிதம், இறப்பு விகிதம் 2014 21ஆக இருந்துச்சு. 2015 ஒரு வருஷம் கழித்து 20ஆக குறைந்துள்ளது. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 14 குறைவாக உள்ளது மற்றும் 5 வயதிற்குட்பட்ட இறப்பு விகிதம் தான் 2014 21 இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 2015 20ஆக குறைந்துள்ளது. ஆரோக்கியமான மாநிலங்கள் முற்போக்கு இந்திய அறிக்கை, அதாவது நிதி ஆயோக் 2018 படி தான் இந்த கணக்கு சொல்கிறாங்க. இறப்பு விகிதம், அதாவது 5 வயதுக்குட்பட்ட இறப்பு விகிதம் 2014இல் 21ஆக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வருஷம் 2015 பார்க்கும்போது 20ஆக குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லி நிதி ஆயோக் சொல்கிறாங்க. அடுத்தது இயற்கை வளம். அதில் ஃபஸ்ட்டு நீர் வளங்கள். மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழகம் இயற்கை வளங்கள் அதிகம் இல்லை. இது 3% நீர் ஆதாரங்களையும் 6% மக்கள் தொகைக்கு எதிராக 4% நிலப்பரப்பையும் கொண்டுள்ளது. தமிழகம் இயற்கை வளங்கள் அதிகமாக இல்லை தான், ஆனாலும் 3% நீர் ஆதாரங்களை கொண்டுள்ளது. 6% மக்கள் தொகைக்கு எதிராக 4% நிலப்பரப்பையும் கொண்டுள்ளது நம்ம தமிழகம். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து மழைப்பொழிவின் முக்கிய ஆதாரமாக உள்ளது தமிழகம். தமிழகத்தில் 17 ஆற்றுப்படுக்கைகள் உள்ளன. தமிழகத்தில் எத்தனை ஆற்றுப்படுக்கைகள் உள்ளனன்னு கேட்டாங்கன்னா 17. பாலாறு, செய்யாறு, பொன்னையாறு, காவிரி, பவானி, வைகை, சிற்றார், தாமிரபரணி, வெள்ளாறு, நொய்யல், சிறுவாணி,
குண்டாறு, வைப்பார், வால்பாறை அவை போன்றவை முக்கிய ஆறுகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீர்ப்பாசனத்தின் ஆதாரம். நீர்ப்பாசனத்தின் ஆதாரம் எண்கள். நீர்த்தேக்கங்கள் எத்தனை இருக்குன்னா 81. கால்வாய்கள் 2239 இருக்குது. தொட்டிகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 41,262 இருக்குது. குழாய் கிணறுகள் எத்தனை இருக்குன்னா 3,20,707 குழாய் கிணறுகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். திறந்த கிணறுகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 14,92,351 திறந்த கிணறுகள் இருக்குது. இதெல்லாம் தமிழகத்தினுடைய நீர்ப்பாசனத்தின் ஆதாரமாக உள்ளது. அடுத்தது கனிம வளங்கள். தமிழ்நாட்டில் டைட்டானியம், லிக்னைட், மேக்னசைட், கிராஃபைட், சுண்ணாம்பு, கிரானைட் மற்றும் பாக்சைட் ஆகியவற்றின் அடிப்படையில் சில சுரங்க திட்டங்களும் உள்ளன. முதலாவது நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன். கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியை சுற்றி அனல் மின் நிலையங்கள், அப்புறம் உரம் மற்றும் கார்ப்பரேஷன் ஆலைகளுடன் பெரிய தொழில்துறை வளாகத்தின் வளர்ச்சிக்கு இது வழிவகுக்குது. மேக்னசைட் சுரங்கம் சேலத்தில் உள்ளது இல்லையா, அதில் இருந்து பாக்சைட் தாதுக்கள் ஏற்காட்டில் மேற்கொள்ளப்படுகின்றது. மேலும் இந்த பகுதி கஞ்சமலையில் இரும்பு தாதுக்கள் நிறைந்துள்ளது. கஞ்சமலையில் இரும்பு தாதுக்கள் நிறைந்துள்ளதாக இருக்குது. மாலிப்டினம் தர்மபுரியில் காணப்படுகிறது. மாலிப்டினம் எங்கே காணப்படுகிறது தமிழகத்தில்னா தர்மபுரியில் காணப்படுகிறது. இது நாட்டிலேயே ஒரே ஆதாரமாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மக்கள் தொகை. அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.